டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பொதுத்தமிழ் என்ற பாடத்தில் இலக்கணம் என்ற தலைப்பில் பிரித்தெழுதுக என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு வகுப்பை பார்த்து முடித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கிறது. அதாவது நாம் அடுத்த ஆண்டு வர உள்ள டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான புதிய பயிற்சி வகுப்புகளை தொடங்கி இருக்கிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு வகுப்பை பார்த்திருக்கிறோம். அதாவது பொதுத்தமிழ் பகுதியில் இலக்கணம் என்ற தலைப்பில் பிரித்தெழுதுக என்பதை பற்றி ஒரு வகுப்பை பார்த்து முடித்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பாருங்கள். அது முக்கியமான வகுப்பு. ஏனென்றால் நிறைய சிக்கலான பிரித்தெழுதுகைகளை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது தேர்வில் எப்படியெல்லாம் கேட்பார்களோ என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரித்தெழுதுக என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். அது பள்ளி பாட புத்தகங்கள் மற்றும் வெளி புத்தகங்களிலிருந்து தொகுக்கப்பட்டது. எனவே கட்டாயமாக மாணவர்கள் அதை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது பிரித்தெழுதுக என்ற தலைப்பில் 2வது வகுப்பை பார்க்கலாம் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மட்டும் உரியது அல்ல நண்பர்களே, டிஆர்பி தேர்வுக்கும் உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு அதாவது டிஆர்பி தேர்வு எழுதுகிற மாணவர்களும் இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது கை கொடுக்கும். ஏனென்றால் டிஆர்பி தேர்வுகளிலும் தமிழ் தகுதி தேர்வு என்று 30 வினாக்கள் கேட்கிறார்கள். அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால்தான் உங்களுடைய தேர்வானது மதிப்பீடு செய்யப்படும். இல்லை என்றால் உங்களுடைய தேர்வானது மதிப்பீடு செய்யப்படாது நண்பர்களே. எனவே அந்த பொதுத்தமிழ் பகுதிக்கு இந்த வகுப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மாணவர்கள் 2 பேருக்குமே பயனுள்ள வகையில் இந்த வகுப்பானது நடைபெற இருக்கிறது நண்பர்களே. தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது நாம் பிரித்தெழுதுக என்பதனுடைய தொடர்ச்சியை பற்றி இப்போது பார்க்கலாம். பிரித்து எழுதுக என்பதனுடைய தொடர்ச்சி நண்பர்களே. இது 2வது வகுப்பு 2 அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது பல்கலை இந்த வகுப்பில் சொல்லப்படுகிறது எல்லாமே சிக்கலான பிரித்து எழுதுகலாம் நண்பர்களே. எளிமையாக இருக்காது. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கடினமானது தான் கேட்கிறார்கள். எனவே அதை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பயிற்சி வகுப்பில் கடினமான பிரித்து எழுதுகளை தொகுத்திருக்கிறோம். அதாவது பல் கலை என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் பல கூட்டல் கலை என்று எழுத வேண்டும் நண்பர்களே. நிறைய பேர் பல்கலை என்பதை அப்படியே பல்கூட்டல் கலை என்று எழுதிவிடுவார்கள். அப்படி வரவில்லை. பல்கலை என்பது பல கூட்டல் கலை என்று மாறுகிறது. அதாவது பல கலைகளை கொண்டதுதான் இந்த பல்கலை என்று அர்த்தம். எப்படி மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமானது பட்டொடை. பக்தொடை. பக்தொடை என்பது பல கூட்டல் தொடை என்று மாறுகிறது நண்பர்களே. அதாவது பக்தொடை என்பது பல கூட்டல் தொடை என்று மாறுகிறது. அதாவது இங்கு ஆயுத எழுத்தானது இங்கு மெல்லின லகரமாக மாறுகிறது. அதாவது பக்தொடை என்பது பல கூட்டல் தொடை என்று மாறுகிறது நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து
பன்மலர். பன்மலர் என்பதை பிரித்து எழுதுக என்றால் பல கூட்டல் மலர் என்று பிரிகிறது. அதாவது இன்னானது இங்கு மெல்லின லாவாக மாறுகிறது. நிறைய பேர் பன்மலர் என்று எழுதிவிடுவீர்கள் நண்பர்களே. அப்படி வராது. பன்மலர் என்பது பல கூட்டல் மலர் என்று மாறுகிறது. அதே போல பன்னாடு. பன் நாடு என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் பல கூட்டல் நாடு என்று பிரியும். நிறைய பேர் பன் கூட்டல் நாடு என்று எழுதிவிடுவீர்கள். அப்படி வருவதில்லை. பல கூட்டல் நாடு என்று வருகிறது. அதற்கடுத்து பல்லரண். பல்லரண். பல்லரண் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது பல கூட்டல் அரண். பல்லரண் என்பது பல கூட்டல் அரண் என்று மாறுகிறது நண்பர்களே. கேள்வியானது இப்படி சிக்கலானது தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பார்கள். நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதற்கடுத்து சின்மலர். சின்மலர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சில கூட்டல் மலர் என்று பிரிகிறது. அதாவது சின்மலர் என்பது சில கூட்டல் மலர் என்று பிரிகிறது நண்பர்களே. அதாவது இன்னானது லகரமாக மாறிவிடுகிறது. இப்படிதான் இந்த பிரித்து எழுதுகையானது கேட்கிறார்கள். ஏற்கனவே சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் அதை பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது நாம் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்து முக்கியமான பிரித்து எழுதல் நண்பர்களே தொடர்ந்து பார்க்கலாம். தென்கிழக்கு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது, அதாவது தென் கிழக்கு என்பதை பிரித்து எழுதுக அப்படி என்று கேட்டால் தெற்கு கூட்டல் கிழக்கு என்று பிரியும் நண்பர்களே. அதாவது தென்கிழக்கு என்பது தெற்கு கூட்டல் கிழக்கு என மாறுகிறது. நிறைய பேர் தென்கிழக்கு என்று அப்படியே பிரித்து எழுதிவிடுவார்கள். அப்படி வருவதில்லை. அதற்கடுத்து தென்பாண்டி. தென்பாண்டி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தெற்கு கூட்டல் பாண்டி என்று பிரிகிறது. இதே போல அனைத்து திசைகளுக்கும் பயிற்சி செய்து பாருங்கள். அதற்கடுத்து மேலூர். முக்கியமானது நண்பர்களே, கவனியுங்கள். மேலூர் என்பது மேற்கு கூட்டல் ஊர். முக்கியமான கேள்வி நண்பர்களே. மேலூர் என்பது எப்படி மாறுகிறது பாருங்கள். மேற்கு கூட்டல் ஊர். அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பீர்கள், மேலூர் என்பதை மேல் கூட்டல் ஊர் என்று எழுதிவிடலாம் நினைப்பீர்கள். இது தவறு. மேலூர் என்பது மேற்கு கூட்டல் ஊர் என்று மாறுகிறது. முக்கியமானது நண்பர்களே. அதே போல கீழ்நாடு. கீழ்நாடு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது கிழக்கு கூட்டல் நாடு என்று பிரியும் நண்பர்களே. கீழ்நாடு என்பது கிழக்கு கூட்டல் நாடு என்று பிரிகிறது. அதற்கடுத்து
நல்லன். முக்கியமான கேள்வி. நல்லன் என்பதை பிரித்து எழுதுக என்று கொடுப்பார்கள். நன்மை கூட்டல் நல்லன். அதாவது நல்லன் என்பது சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது நண்பர்களே, கவனியுங்கள். அதாவது நல்லன் என்பது நன்மை கூட்டல் அன் என்று மாறுகிறது. நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த பிரித்து எழுதுகிறது மாற்றம் அடைகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இப்படி தான் வித்தியாசமாக கேட்டு விடுகிறார்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து மூதூர். மூதூர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது முதுமை கூட்டல் ஊர். மூதூர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது முதுமை கூட்டல் ஊர் நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமான கேள்வி. பாசி என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் என்ன செய்வது? பசுமை கூட்டல் ஈ தான் பாசி. வித்தியாசமான பிரித்து எழுதுக நண்பர்களே. இது எல்லாம் பள்ளி புத்தகத்தில் இல்லாதது, வெளி புத்தகத்தில் இருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. கட்டாயமாக இந்த மாதிரி கேள்விகள் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கிறார்கள், கேட்டு பயன்பெறுங்கள். அதாவது பாசி என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் பசுமை கூட்டல் ஈ என்று பிரிக்க வேண்டும் நண்பர்களே. அதற்கடுத்து பைங்கொடி என்பதும் இதேதான், பசுமை கூட்டல் கொடி என்று மாறும். அதற்கடுத்து வித்தியாசமான ஒன்று பைந்தார். பைந்தார் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்கும்போது பசுமை கூட்டல் தார் என்று பிரிகிறது. அதாவது பைந்தார் என்பது பசுமை கூட்டல் தார் என்று பிரிகிறது நண்பர்களே. இதில் முக்கியமாக பாசி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது வித்தியாசமாக இருக்கிறது. பசுமை கூட்டல் ஈ என்று வருகிறது. அப்படிப்பட்ட கேள்விகளை தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு விடுகிறார்கள். எனவே அதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதற்கடுத்து அதே போல முக்கியமானதை பார்க்கலாம். வெற்றிலை என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வெற்றிலை என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலை வித்தியாசமாக இருக்கிறது நண்பர்களே, வெறுமை கூட்டல் இலை என்று மாறுகிறது. அதற்கடுத்து வெந்நீர். வெந்நீர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் நீர். வித்தியாசமானது நண்பர்களே. வெந்நீருக்கும் வெம்மைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வருகிறது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இது போன்ற கேள்விகளை தான் கேட்டு விடுகிறார்கள். வெந்நீர் என்பது வெம்மை கூட்டல் நீர் என்று வருகிறது. இதெல்லாம் கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து துவக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் எழுதிய புத்தகம். அதாவது அவுட் சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளி புத்தகங்களிலிருந்து துவக்கப்பட்டது நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது வெளி புத்தகத்தில் இருந்து தான் கேட்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு 7-8 புத்தகங்கள் இருக்கிறது, வெளி புத்தகங்கள். அதிலிருந்து துவக்கப்பட்டது தான் நம்முடைய பொதுத்தமிழ் பாடத்திட்டம். அனைத்தும் நம்முடைய வெளி புத்தகத்தில் இருந்து தான் நடைபெறும் நண்பர்களே. அதுபோக பள்ளி புத்தகத்தில் உள்ள தலைப்புகளும் அவ்வப்போது தொகுத்து கொடுக்கப்படும். எதிலிருந்து கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் இருக்கும் நண்பர்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து
பெரியன் என்பதை பிரித்து எழுதுக. பெரியன் என்பதை பிரித்து எழுதுக அப்படி என்று கேட்டால் பெருமை கூட்டல் அன். பெரியன் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் பெருமை கூட்டல் அன் என்று மாறுகிறது. அதற்கடுத்து பைம்பொழில் என்பதை பிரித்து எழுதுக. பைம்பொழில் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது பசுமை கூட்டல் பொழில். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் நீங்கள் எந்த புத்தகத்தில் தேடினாலும் இருக்காது. ஏனென்றால் இது எல்லாம் பள்ளி புத்தகத்தையும் தாண்டி முக்கியமாக ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நண்பர்களே, கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய பயிற்சி வகுப்புகள் அனைத்தும் இது போல தான் நடைபெறும். அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகத்தில் இருந்து தான் நடைபெறும். கேளுங்கள். அதற்கடுத்து பூம்பாவை. பூம்பாவை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது பூ கூட்டல் பாவை. இந்த இம்மானது மறைந்து விடுகிறது நண்பர்களே. பூ கூட்டல் பாவை என்று வருகிறது. வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கடுத்து தேங்காய் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தேங்காய். இதுவும் வித்தியாசமானது நண்பர்களே. தெங்கு கூட்டல் காய் தேங்காய். இதுவும் வித்தியாசமாக வருகிறது. இதையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். தேங்காய் என்பது தெங்கு கூட்டல் காய் என்று பிரிகிறது. அதற்கடுத்து இந்த பிரித்து எழுதுக தலைப்பு முடிந்ததும் சேர்த்து எழுதுக தலைப்பானது ஆரம்பிக்கும். நண்பர்களே, எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு தலைப்பு 5 அல்லது 6 வகுப்புகளாக பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் மாணவர்களுக்கு பெரும்பாலும் உள்ள எங்கெங்கு இந்த தலைப்புகள் இருக்கிறதோ அந்த எல்லாம் தொகுத்து முழுமையாக தர இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு தலைப்பும் 4 அல்லது 5 வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. அதாவது பிரித்துக என்ற தலைப்பில் 4 அல்லது 5 வகுப்புகள் நடைபெறும். கூடுமான வரையில் எல்லாவற்றையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்து விடுவோம். அதற்கடுத்து அடுத்த தலைப்பாக உள்ள சேர்த்து எழுதுக என்பது நடைபெறும் நண்பர்களே. அதுவும் சில வகுப்புகளாக பிரித்து நடத்த இருக்கிறோம். இப்போது அதற்கடுத்து பிரித்து எழுதுக சேவழகு. சேவழகு அல்லது சேயழகு என்று கொடுத்து பிரித்து எழுத சொன்னால் சே கூட்டல் அழகு என்று மாறும் நண்பர்களே. அதாவது சேவழகு அல்லது சேயழகு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சே கூட்டல் அழகு என்று மாறும். அதற்கடுத்து முக்கியமானது அக்களத்து. அக்களத்து என்பதை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் களத்து. அக்களத்து என்று மாறும். இதே போல அவ்வுருவம். அவ்வுருவம் என்பது ஆ கூட்டல் உருவம் என்று பிரியும் நண்பர்களே. சில எழுத்துக்கள் ஆனது மறைந்து வருகிறது, புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இரு திணை. இரு திணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. இரு திணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை.
அதற்கடுத்து இன்சொல், இது முக்கியமானது நண்பர்களே. இன்சொல் என்பதை பிரித்தெழுத கிடைப்பது இனிய கூட்டல் சொல். அதாவது இனிய கூட்டல் சொல். இது வித்தியாசமானது நண்பர்களே. இன்சொல் என்பது இனிய கூட்டல் சொல் என்று மாறும். அதற்கடுத்து எத்திசை. எத்திசை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது ஏ கூட்டல் திசை. எத்திசை என்பது ஏ கூட்டல் திசை. அதற்கடுத்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பலமுறை கேட்கப்பட்டது என் தமிழ்னா. அதாவது என் தமிழ் நா என்பதை பிரித்து எழுதுக என்று ஏற்கனவே சில முறை டிஎன்பிஎஸ்சி தேர்விலே கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரியும். அதாவது என் தமிழ் நா என்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரியும். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, சில முறை கேட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து ஐம்பால். ஐம்பால் என்பது ஐந்து கூட்டல் பால் என்று பிரியும். அதாவது ஐம்பால் என்பது ஐந்து கூட்டல் பால் என்று பிரிகிறது நண்பர்களே. அதற்கடுத்து கண்டறி என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது கண்டறி என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் கண்டு கூட்டல் அரி என்று மாறும். அதற்கடுத்து கசடர பிரித்து எழுதுக. கசடு கூட்டல் அற, கசடர என்று மாறுகிறது. அதற்கடுத்து கண்டறி என்பது கண்டு கூட்டல் அரி என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமானது நண்பர்களே, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்று மாறும் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பிரித்து எழுதுக என்று கொடுத்தால் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அதற்கடுத்து முக்கியமானது கண்ணோடாது. அதாவது கண்ணோடாது. கண்ணோடாது என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் கண் கூட்டல் ஓடாது, கண்ணோடாது. இதுவும் முக்கியமானது நண்பர்களே. அதற்கடுத்து காலதச்சன். காலதச்சன் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் காலம் கூட்டல் தச்சன், காலதச்சன். காலம் கூட்டல் தச்சன், காலதச்சன். அதற்கடுத்து கல்லதர். அதாவது
கல்லதர் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் கல் கூட்டல் அதர், கல்லதர். கல்லதர் என்பதை பிரித்து எழுதுக என்று கேட்டால் கல் கூட்டல் அதர். அதற்கடுத்து கேடி இல்லை, கேடி இல்லை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை என்று மாறுகிறது நண்பர்களே. கேடு இல்லை என்பது கேடு கூட்டல் இல்லை என்று மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமானது, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டது, செழுங்கனி தீச்சுவை. செழுங்கனி தீச்சுவை, தெழுங்கனி தீச்சுவை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. 4 பிரிவாக பிரிகிறது நண்பர்களே. கண்டிப்பாக வருகிற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் அல்லது டிஆர்பி தகுதி தேர்விலும் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கடினமான கேள்விகளை தான் இப்போது கேட்கிறார்கள். எனவே செழுங்கனி தீச்சுவை என்பது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை என்று பிரிகிறது நண்பர்களே. இந்த மாதிரி கேள்விகளை தான் கண்டிப்பாக கேட்பார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டுக்காரி. தமிழ்நாட்டுக்காரி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது தமிழ்நாடு பிளஸ் காரி. தமிழ்நாட்டுக்காரி என்பது பிரித்து எழுத கிடைப்பது தமிழ்நாடு கூட்டல் காரி ஆகும். அதற்கடுத்து தோட்டக்காரர் என்பது தோட்டம் கூட்டல் காரர் என மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து முக்கியமான பிரித்து எழுதுக நான் மீன். நான் கூட்டல் மீன் என்பது பிரித்து எழுதும்போது நாள் கூட்டல் மீன் என்று மாறுகிறது நண்பர்களே. கட்டாயமாக கேட்பார்கள். அதாவது இன்னானது இங்கு இல்லாக மாறுகிறது நண்பர்களே. அதாவது நான் மீன் என்பது நாள் கூட்டல் மீன் என்று மாறுகிறது. அதற்கடுத்து நெட்டிலை. நெட்டிலை என்பது நெடுமை கூட்டல் இலை. நெட்டிலை என்பது நெடுமை கூட்டல் இலை என்று மாறுகிறது. அதற்கடுத்து பன்முகம். பன்முகம் என்பது பல் கூட்டல் முகம் என மாறுகிறது. அதற்கடுத்து முக்கியமானது நண்பர்களே பன்னூல். பன்னூல் என்பது பல் கூட்டல் நூல் என மாறுகிறது. முக்கியமானது நண்பர்களே, பன்னூல் என்பது வித்தியாசமாக வந்திருக்கிறது. அதாவது பல நூல் என்று வரும், அல்லது இல்லுக்கு பதிலாக எண்ணு வரும். இது இல்லை, பல் நூல் என மாறுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து புது பெயல். புது பெயல் என்பது பிரித்து எழுத கிடைப்பது புதுமை கூட்டல்
பெயல் ஆகும். அதாவது புதுப்பெயல் என்பது புதுமை கூட்டல் பெயல் என மாறுகிறது நண்பர்களே. இதோடு இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. ஏனென்றால் வீடியோவானது அதிக லென்த்தாக போய்விட்டால் உங்களுக்கு கேட்பது சிரமமாக இருக்கும். அதுபோக புரிந்து கொள்வதும் கடினமாக இருக்கும் நண்பர்களே. எனவே இந்த வகுப்பை இதோடு முடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சில பிரிவாக பிரித்து பார்த்தால்தான் உங்களுக்கு நினைவில் நிற்கும், கேட்பதற்கும் நன்றாக இருக்கும், எளிதில் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே இந்த வகுப்பை தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும். டிஆர்பி மாணவர்களும் கேட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு தகுதி தேர்வுக்கு இது கை கொடுக்கும். அதுபோக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இது தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு என 2 தேர்வுகள் நடக்கிறது. அதற்கு நிச்சயமாக இது உதவும் நண்பர்களே. இன்னும் பிரித்து எழுதுக தலைப்பில் சில வாக்கியங்கள் இருக்கிறது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் பாருங்கள். இந்த வகுப்பு தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அதற்கடுத்து பிரித்து எழுதுக தலைப்பில் உள்ள இன்னும் சில வாக்கியங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் வெளி புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டது நண்பர்களே. பள்ளி புத்தகத்திலிருந்து எடுக்கப்படவில்லை. பள்ளி புத்தகத்தில் உள்ளதையும் கடைசியில் தொகுத்து நடத்த இருக்கிறோம். ஏனென்றால் எதிலிருந்து கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய பயிற்சி வகுப்பானது இருக்கும் நண்பர்களே. தொடர்ந்து கேளுங்கள், வெற்றி பெறுங்கள். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி நண்பர்களே. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். முக்கியமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோவானது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் ஆன்லைன் போய் தேடி அலைய தேவையில்லை. எங்கிருந்தபடியும் நம்முடைய வகுப்புகளை பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே. எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் ஆனது கொடுக்கப்படும். அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. கரண்ட் அஃபேர்ஸ் ஃபைல்களும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பழைய வினாத்தாள்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அதுபோக தேர்வுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புத்தகங்கள், அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய வெளி புத்தகங்களும் அதில் பதிவேற்றம் செய்யப்படும் நண்பர்களே. அதில் இணைந்து பயன்பெறுங்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.